ஏன் 5 பணைய கைதிகளை எந்தவிதமான பரிமாற்றமும் இல்லாமல் ஹமாஸ் தரப்பினர் விடுதலை செய்தார்கள்? இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்திருக்கக்கூடிய மத்திய கிழக்கிற்கான டொனால்ட் ட்ரம்பின் தூதுவரும் நெட்டன்யாஹுவுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உறுதிமொழியும், ஹமாஸை ஏமாற்றிய கைகூலி அப்பாஸும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே தொடரும் வான்வழி தாக்குதல்களும், காசாவிலிருந்து பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்கான திட்டத்தினை டொனால்ட் ட்ரம்ப் எவ்வாறு மேற்கொள்ளப் போகின்றார்? காசாவிலே யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்தில், அரபு நாடுகள் வெற்று கண்டனங்களை மாத்திரம் வெளியிட்டு வாய்மூடி மௌனம் காக்கும் சந்தர்ப்பத்தில், ஒட்டுமொத்த சர்வதேசத்திலும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்கள் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாகவும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு ஆதரவாகவும் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவது முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றும், பலஸ்தீனிய மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் ஒட்டுமொத்த சர்வதேசத்திலும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். குறிப்பாக அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்களே இந்த ஆதரவு ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்திருந்தார்கள். பல்கலைக்கழகங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு இருக்கக்கூடிய அனைத்து தொடர்புகளையும் முழுமையாக முறித்துக் கொள்ள வேண்டும், இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே பல்கலைக்கழகங்கள் செய்திருக்கக்கூடிய முதலீடுகள் அனைத்து முழுமையாக திரும்ப பெற வேண்டும், இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான முழுமையான ஆதரவை ரத்து செய்ய வேண்டும் என பல்கலைக்கழக மாணவர்கள் மேலதிக கோரிக்கைகளையும் முன்வைத்திருந்தார்கள். இந்த பல்கலைக்கழக மாணவர்களின் ஆர்ப்பாட்டமானது சர்வதேச ரீதியில் மிகப்பெரிய பேசு பொருளாகவும் அமைந்திருந்தது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் மிகப்பெரிய தாக்கத்தினையும் விளைவுகளையும் ஏற்படுத்தி இருந்தன. அதிகளவான பல்கலைக்கழகங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான உறவுகளையும் முழுமையாக முறித்துக் கொண்டார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே மேற்கொண்டிருக்கக்கூடிய முதலீடுகளையும் முழுமையாக திரும்ப பெற்றார்கள். எனவே தற்போது இந்த பல்கலைக்கழக மாணவர்களை தண்டிக்கும் நோக்கத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் புதிய உத்தரவுகளையும் வெளியிட்டுள்ளார். அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாகவும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு ஆதரவாகவும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்களை முழுமையாக நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கான உத்தரவை டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்துள்ளார். பல்கலைக்கழக மாணவர்கள் பலஸ்தீனிய மக்களுக்கு வழங்கிய ஆதரவை யூத எதிர்ப்பு செயற்பாடுகளாக அடையாளப்படுத்தியே இவர்களுடைய விசாக்களை ரத்து செய்வதற்கான உத்தரவையும் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். இதன் மூலமாக தற்போது பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவை வழங்கிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதல்களை எதிர்த்த அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு மாணவர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட போகின்றார்கள். மேலும் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய உள்நாட்டு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எதிராக அமெரிக்க நீதித்துறையானது விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவான செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கும் பலஸ்தீனிய மக்களுக்கான ஆதரவை வழங்குவதற்கும் முழுமையாக தடை விதித்துள்ளார். அடுத்து காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை எகிப்து ஜோர்டான் ஆகிய நாடுகளுக்கு இடம்பெயர்த்த வேண்டும் என்றும், தற்காலிகமாகவோ அல்லது நீண்டகால திட்டத்துடனோ இவர்கள் இடம்பெயர செய்யப்பட வேண்டும் என்றும், காசாவிலே இவர்களுக்கான குடியேற்றங்களை அமைக்காமல் ஜோர்டான் மற்றும் எகிப்து நாடுகளிலே இவர்களுக்கான குடியேற்றங்களை அமைத்து அவர்களை முழுமையாக இந்த நாடுகளிலேயே குடியேற்றிவிட வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய திட்டத்தினை வெளிப்படுத்தி இருந்தார். இந்த திட்டத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய 2 முக்கியமான செயற்பாடுகள் தொடர்பாக முன்னே காணொலியில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் இந்த திட்டத்தினை அறிவித்ததை தொடர்ந்து காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவது தொடர்பான திட்டத்தினை அறிவித்ததை தொடர்ந்து ஜோர்டானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார். எங்களுடைய நிலைப்பாடானது இருநாட்டு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது, பலஸ்தீனிய மக்களுக்கான ஒரு தனிநாட்டை ஏற்படுத்துவதற்கான இருநாட்டு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது. இந்த இருநாட்டு தீர்வின் மூலமாகத்தான் இரு தரப்பினருக்கும் இடையில் சமாதானத்தினை பேண முடியும். மேலும் நாங்கள் பலஸ்தீனிய மக்களின் இடம்பெயர்வை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் ஜோர்டானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதே போன்று நாங்கள் பலஸ்தீனிய மக்களின் கட்டாய இடம்பெயர்ச்சி திட்டத்தில் பங்கேற்க போவதில்லை. பலஸ்தீனிய மக்களுடைய கட்டாய இடம்பெயர்ச்சியிலே நாங்கள் ஒரு பங்காளியாக இருக்க போவதில்லை. பலஸ்தீனிய மக்கள் எகிப்துக்குள்ளே குடியேறுவது எங்களுடைய தேசிய பாதுகாப்பையும் அச்சுறுத்தக்கூடியதாகும். நாங்கள் இருநாட்டு தீர்வை ஏற்படுத்துவதையே விரும்புகின்றோம். மேலும் இருநாட்டு தீர்வை ஏற்படுத்துவதற்காக டொனால்ட் ட்ரம்புக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என எகிப்தினுடைய அதிபரும் அறிக்கை ஒன்றின் மூலமாக தெரிவித்துள்ளார். அதாவது காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் வலுக்கட்டாயமாக இடம்பெயர்க்கப்பட்டு எங்களுடைய நாடுகளில் குடியமர்த்தப்படுவதனை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று ஜோர்டானும் எகிப்தும் தெரிவித்துள்ளன. இவ்வாறு ஜோர்டானும் எகிப்தும் தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளியிட்டதற்கு பிறகு ஊடகவியலாளர்கள் டொனால்ட் ட்ரம்பிடம் இது குறித்து மேலதிக கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். தற்போது ஜோர்டானும் எகிப்தும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என அறிவித்துள்ளார்கள். இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என டொனால்ட் ட்ரம்பிடம் ஊடகவியலாளர்கள் கேள்விகளை எழுப்பியுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு பதிலளித்துள்ளார். பலஸ்தீனியர்களை காசாவிலிருந்து இடம் மாற்றும் யோசனையிலிருந்து நான் பின்வாங்கப் போவதில்லை. ஒரு பொழுதும் இந்த திட்டத்தை
திட்டத்திலிருந்து நான் பின்வாங்க போவதே இல்லை. தற்போது காசா முழுமையாக சிதைக்கப்பட்டுவிட்டது. காசா மனிதர்கள் வாழ தகுதியற்ற பிரதேசமாக மாறிவிட்டது. இந்த சிதைவுக்குள்ளாக இருக்கக்கூடிய பிரதேசங்களில் பலஸ்தீனிய மக்களினால் நிம்மதியாகவே வாழ முடியாது. அத்தோடு சிசியும் ஜோர்டானிய மன்னரும் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர்களாகவே இருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்கள் என்னுடைய இந்த திட்டத்தினை ஏற்றுக்கொள்வார்கள். இதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் மும்முரமாக மேற்கொள்வோம் என டொனால்ட் ட்ரம்ப் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தீவிர வலதுசாரி அமைச்சரான பென் குவிர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனியர்களையும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனியர்களையும் முழுமையாக நாடு கடத்த வேண்டும் என நான் பல வருடங்களாக கூறி வருகின்றேன். இதற்காக நான் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தேன். ஆனால் இந்த திட்டம் வெற்றி அளிக்காது என பலரின் மீது விமர்சனங்களை முன்வைத்தார்கள். இருப்பினும் தற்போது எங்களுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த திட்டத்தினை தீவிரமாக கையில் எடுத்துள்ளார். உண்மையிலேயே இந்த திட்டத்தினை டொனால்ட் ட்ரம்பை தவிர யாராலும் மேற்கொள்ள முடியாது. காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்கான திட்டத்தினை டொனால்ட் ட்ரம்ப் நிச்சயமாக வெற்றிகரமாக செய்து முடிப்பார். இதற்காக நாங்கள் எல்லா விதமான ஆதரவையும் அவருக்கு வழங்குவோம் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தீவிர வலதுசாரி அமைச்சர் பென் குவிர் தெரிவித்துள்ளார். அதாவது காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களையும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களையும் டீல் மேக்கர் டொனால்ட் ட்ரம்பினால் மாத்திரமே வெளியேற்ற முடியும் என பென் குவிர் தெரிவித்துள்ளார். தற்போது ஜோர்டானும் எகிப்தும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டத்திற்கு மறுப்பு தெரிவித்தாலும் அவர்களை எவ்வாறு சம்மதிக்க வைக்க வேண்டும் என்பது டொனால்ட் ட்ரம்புக்கு நன்றாகவே தெரியும். பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய எகிப்திற்கு அமெரிக்காவின் உதவியானது மிக முக்கிய தேவையாகும். அதே போன்று ஜோர்டான் மன்னருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் மிக முக்கியமான நண்பராகவே காணப்படுகின்றார். எனவே இந்த திட்டத்திற்காக டொனால்ட் ட்ரம்ப் எகிப்துக்கும் ஜோர்டானுக்கும் சிறந்த விலையை நிர்ணயிப்பார். இதைத் தொடர்ந்து இந்த விலைக்கு எகிப்தும் ஜோர்டானும் டொனால்ட் ட்ரம்பிடம் சரணடைவார்கள் என மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது டீல் மேக்கர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய திறமைகளை பயன்படுத்தி சரியான முறையில் விலை பேசி காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை விற்பனை செய்ய போகின்றார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டமானது காசாவிலே போரை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய திட்டம் அல்ல. மத்திய கிழக்கு பிராந்திய போரை தடுத்து நிறுத்துவதற்கான திட்டம் அல்ல. இருநாட்டு தீர்வை ஏற்படுத்துவதற்கான திட்டம் அல்ல. பலஸ்தீனிய தேசம் பலஸ்தீனிய மக்களுக்கு சொந்தமானது அல்ல என்பதனை செயற்படுத்தக்கூடிய திட்டமாகும். பலஸ்தீனிய தேசத்தினை முழுமையாக கைப்பற்றுவதற்கான திட்டமாகும். அடுத்து இந்த திட்டத்தை செயற்படுத்துவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் தற்போதைய யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினையும் பயன்படுத்த போகின்றார். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் தற்போதைய யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை பயன்படுத்தியே டொனால்ட் ட்ரம்ப் இந்த திட்டத்தினுடைய ஆரம்ப கட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்ள போகின்றார். அதாவது தற்போதைய யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திலே 3 கட்டங்கள் காணப்படுகின்றன. இந்த ஒப்பந்தத்தினுடைய ஒவ்வொரு கட்டங்களும் 42 நாட்களை உள்ளடக்கியுள்ளது. மேலும் முதலாவது கட்டத்தினுடைய நிபந்தனைகள் தொடர்பாகவும் இரண்டாவது கட்டத்தினுடைய நிபந்தனைகள் தொடர்பாகவும் இந்த 2 கட்டங்களிலும் மேற்கொள்ளப்பட போகின்ற வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் முன்னே காணொளிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அத்தோடு இந்த ஒப்பந்தத்தின் 3வது கட்டத்தில் தான் காசாவை புனர் நிர்மாணம் செய்வதற்கான காசாவை மீள கட்டியெழுப்புவதற்கான வேலை திட்டங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அதாவது காசாவில் இருக்கக்கூடிய வீடுகளை மீள கட்டமைப்பதற்கும் காசாவில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பிரதேசங்களை மீள கட்டமைப்பதற்கும் வைத்தியசாலைகளை மீள உருவாக்குவதற்கும் இன்னும் ஏனைய நகர கட்டமைப்புகளை முழுமையாக வடிவமைப்பதற்கும் தேவையான ஒட்டுமொத்த நிதியும் காசாவிற்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டும். முறையான வழியில் இதற்கு தேவையான அனைத்து நிதி உதவிகளும் காசாவிற்குள்ளே கொண்டு வரப்பட்டால் மாத்திரம்தான் காசாவை மீள கட்டமைப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்க முடியும். மேலும் காசாவில் இருக்கக்கூடிய வங்கிகளை மீள இயக்குவதற்கான வேலை திட்டங்களும் இந்த 3வது கட்டத்தில் தான் விவாதிக்கப்பட போகின்றன. எனவே இந்த 3வது கட்டத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிபந்தனைகளை விதித்தாலோ அல்லது இந்த 3வது கட்டத்திற்கு உடன்படாவிட்டாலோ காசாவிற்குள் எந்த விதமான நிதி உதவிகளையும் கொண்டு வர முடியாது. காசாவை மீள கட்டமைப்பதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்க முடியாது. காசாவுக்குள்ளே பணத்தினை கொண்டு வருவது மிகப்பெரிய சிரமமாக மாறிவிடும். எனவே தற்போது இந்த ஒப்பந்தத்தின் 3வது கட்டத்தினை பயன்படுத்தி தான் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பிப்பார். மேலும் இதற்கமைவாக தற்போது டொனால்ட் ட்ரம்ப் இதற்கான ஆரம்ப கட்ட வேலை திட்டங்களையும் ஆரம்பித்து விட்டார். அதாவது நேற்றைய தினம் மத்திய கிழக்கிற்கான அமெரிக்க தூதுவர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்துள்ளார். மேலும் நேற்றிரவு நெட்டன்யாகுவோடு பல மணி நேர கலந்துரையாடல்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த கலந்துரையாடலின் போது காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவது தொடர்பான முதலாவது முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒப்பந்தத்தின் 3வது கட்டத்திலே வடக்கு காசாவை மீள புனரமைப்பதற்கான அனைத்து வேலை திட்டங்களையும் முழுமையாக முடக்குவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாகுவுக்கு உறுதியளித்துள்ளார். ஒப்பந்தத்தின் 3வது கட்டத்திலே நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு காசாவை மீள புனரமைப்பதற்கான எந்த விதமான வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்படாது என டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கு தூதுவர் மூலமாக நெட்டன்யாகுவுக்கு உறுதியளித்துள்ளார். இந்த தகவல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் அரேபிய ஊடகங்களும் வெளியிட்டுள்ளன. எனவே காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றும் வேலை திட்டத்தினுடைய முதல் கட்டமாக வடக்கு காசாவின் புனரமைப்பை முழுமையாக தடுத்து நிறுத்தப் போகின்றார்கள். அதே நேரம் டொனால்ட் ட்ரம்பின் இந்த திட்டங்களை பார்த்துக் கொண்டு பலஸ்தீனிய தலைமைகளும் பலஸ்தீனிய போராளிகளும் பலஸ்தீனிய மக்களும் ஒரு பொழுதும் சும்மா இருக்க போவதில்லை. இந்த திட்டத்தினை முறியடிப்பதற்காக நாங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய யுத்தம் கூட ஆரம்பிக்கப்படலாம். அந்த யுத்தமானது அல்-அக்ஸா வெள்ளப்போரின் 2வது அத்தியாயமாகவும் அமைந்திருக்கலாம்.
நேற்றிரவு வெஸ்ட் பேங்கின் டூபாஸ் பிரதேசத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. இதற்கமைவாக குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 2 பலஸ்தீனிய நபர்களின் வீடுகளை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலிலே 12 பேர் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் 20க்கும் அதிகமானோர் படுகாயம் அடைந்துள்ளார்கள். இந்த தாக்குதல்களை தொடர்ந்து குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை வீரியமாக மேற்கொண்டிருந்தார்கள். டூபாஸினுடைய 5 பிரதேசங்களில் இரு தரப்பினருக்கு இடையிலே துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்று காலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நப்லஸ் பிரதேசத்திலும் வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. இதற்கமைவாக நப்லஸ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வீடுகளை இலக்கு வைத்தும் வாகனங்களை இலக்கு வைத்துமே இந்த வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த தாக்குதலிலே பலஸ்தீனிய போராளி ஒருவரும் கட்டளை தளபதி ஒருவரும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அடுத்து காசாவிலே பலஸ்தீனிய போராளிகள் எவ்வாறு யுத்த தந்திரங்களை பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொண்டார்களோ அதே போன்று ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளும் யுத்த தந்திரங்களை பயன்படுத்தி கெரில்லா போர் முறையை பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஜெனின் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் முழுமையாக சிதைக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த இடிந்த கட்டிடங்களை பயன்படுத்தி பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிரான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். குறித்த பிரதேசங்களில் பொறிகளை வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை கவர்ந்து அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவு ஜெனின் பிரதேசத்தில் 5க்கும் அதிகமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த 5 பொறிகளிலும் 2 புல்டோசர் வண்டிகளும் ஒரு ஜீப் வண்டியும் சிக்கி சிதைக்கப்பட்டுள்ளன. தற்போதும் வெஸ்ட் பேங்கின் குறித்த பிரதேசங்களிலே உச்சகட்ட மோதல்கள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து காசாவிலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் ஒருங்கிணைந்த அரசொன்றினை உருவாக்கி தேர்தல் ஒன்றை நடத்தி பலஸ்தீனிய தலைமைகளை தெரிவு செய்வதற்கான வேலை திட்டங்களும் பேச்சுவார்த்தைகளும் ரஷ்யாவிலும் சீனாவிலும் நடைபெற்றிருந்தன. அனைத்து பலஸ்தீனிய போராளி குழுக்களும் கைகூலி அப்பாஸின் பலஸ்தீனிய அதிகார சபையும் ஒன்றிணைந்து இந்த கூட்டு அரசாங்கத்தினை அமைப்பதற்கான வேலை திட்டங்களும் பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவுகளுக்கு அமைவாக ஒருங்கிணைந்த அரசாங்கத்தினை அமைப்பதற்கும் பலஸ்தீனிய அதிகார சபையில் ஹமாஸினுடைய பிரதிநிதிகளை இணைத்துக் கொள்வதற்கும் கைகூலி அப்பாஸ் முழுமையான சம்மதத்தினை வழங்கியிருந்தார். ஆனால் தற்போது கைகூலி அப்பாஸ் இந்த பேச்சுவார்த்தைகளில் இருந்து முடிவுகளில் இருந்து முழுமையாக பின்வாங்கியுள்ளார். பலஸ்தீனிய அதிகார சபையில் ஹமாஸின் பிரதிநிதிகளை இணைத்துக் கொள்ளப் போவதில்லை என்றும் ஒருங்கிணைந்த கூட்டு அரசாங்கம் ஒன்றினை ஏற்படுத்தப் போவதில்லை என்றும் பலஸ்தீனிய அதிகார சபையை நான் தான் முழுமையாக கட்டுப்படுத்தப் போகின்றேன் என்றும் கைகூலி அப்பாஸ் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். மேலும் இவை தொடர்பாக ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான அபு ஜுஹ்ரி அவர்கள் ஜசீரா ஊடகத்திலும் தெரிவித்திருந்தார். எனவே கைகூலி அப்பாஸ் பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களை மாத்திரமல்லாமல் பலஸ்தீனிய மக்களையுமே மாற்றியுள்ளார். அடுத்து இன்றைய தினம் காசாவிலே பணைய கைதிகளுடைய பரிமாற்றம் நடைபெற்றது. இன்றைய தினம் 8 பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள். இவர்களில் 5 பணைய கைதிகள் தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவர்கள், 3 பணைய கைதிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை சேர்ந்தவர்கள். மேலும் இவர்களுக்கு ஈடாக இன்றிரவு 110 பலஸ்தீனிய கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள். மேலும் விடுதலை செய்யப்பட போகின்ற இந்த 110 பலஸ்தீனிய கைதிகளும் 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணைய கைதிகளுக்கு ஈடாகவே விடுதலை செய்யப்பட போகின்றார்கள். 5 தாய்லாந்து பணைய கைதிகளுக்கு ஈடாக எந்த விதமான பரிமாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை. அதாவது 5 தாய்லாந்து பணைய கைதிகளும் மேலதிகமாக விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள். கடந்த வருடம் தாய்லாந்து நாட்டிலே இருக்கக்கூடிய முஸ்லிம் அமைச்சர்கள் ஹமாஸின் தலைமைகளோடு கலந்துரையாடல்களையும் பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த பேச்சுவார்த்தைகளுடைய முடிவுகளுக்கு அமைவாகவே இவர்களுக்கு ஈடாக எந்த ஒரு பலஸ்தீனிய கைதிகளும் விடுதலை செய்யப்படாமல் இவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து இன்றைய தினம் காசாவின் 2 முக்கியமான பிரதேசங்களிலேயே இந்த பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். ஜபலியா முகாமில் கமால் அத்வான் வைத்தியசாலை கருகாமையில் இருக்கக்கூடிய முற்றத்திலேயே ஒரு இஸ்ரேலிய பணைய கைதி விடுதலை செய்யப்பட்டார். மேலும் குறித்த பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டு பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அதே போன்று குறித்த பிரதேசத்தில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உயரடுக்கு படைப்பிரிவின் தளபதியான கிரிவச்சி படைப்பிரிவின் தளபதியும் துணை தளபதிகளும் கொத்தாக அளிக்கப்பட்டார்கள். மேலும் கோலான் படைப்பிரிவினுடைய முக்கியமான தளபதிகளும் குறித்த பிரதேசத்தில் தான் அளிக்கப்பட்டார்கள். எனவே இவ்வாறு இவர்களை கொத்து கொத்தாக வேட்டையாடிய பிரதேசத்தில் தான் பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணைய கைதி ஒருவரையும் விடுதலை செய்துள்ளார்கள். அடுத்து கான் யூனிஸிலே யஹ்யா சின்னூர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட வீட்டிற்கு முன்னாலேயே தாய்லாந்து நாட்டை சேர்ந்த 5 பணைய கைதிகளும் 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணைய கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டார்கள். அத்தோடு இந்த 2 பிரதேசங்களிலும் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் அணிதிரண்டிருந்தார்கள். இவை தொடர்பான காணொளிகளை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.